தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிற கருத்தை விளக்கத்தை ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்கிறாருங்கிறத கர்மயோகி அவர்கள் ஒரு உதாரணத்தோட விளக்க முற்பட்டிருப்பார். தெய்வ நம்பிக்கைங்கிறது என்னன்னா பகவான் சொல்வது, ஸ்ரீ அரவிந்தர் சொல்வது, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஞானம் உணர்வுடைய அறிவாக இருக்கக்கூடிய புத்தியில் வரக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடியது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தெய்வ நம்பிக்கைன்னு சொல்கிறார். ஆன்மீக ஞானம் புத்தியில் பிரதிபலிப்பதனால ஏற்படக்கூடிய உணர்வு தெய்வ நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. அப்போது புத்தியில் தெளிவாக இல்லாத ஒன்று, உணர்வில் அறிவில் தெளிவாக இல்லாத ஒன்று ஆன்மாவிலேந்து பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலிப்பு புத்தியில் ஏற்பட்டால் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய உணர்வை நம்பிக்கைன்னு சொல்கிறாருன்னு வராங்க. இது கொஞ்சம் தத்துவார்த்தமாக இருக்கிறதுனால அதை விளக்கி சொல்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருப்பார். கர்மயோகி அவர்கள் என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, ஒரு வேலைக்கு போகிறதுக்காக அப்ளிகேஷன் போடுறோம். அங்கு ஒருத்தர் தான் தேவை. 12 பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா எம்ஏ படித்ததில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி இந்த நபர் விண்ணப்பிச்சிருக்கார், இவர் சொல்லக்கூடிய நபர். அங்கே போனால் 12 பேர் மேலே இருக்காங்க. அதில் எம்ஏ இவரை மாதிரியே எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் வாங்கியிருக்கிறவங்களும் இருக்காங்க, செகண்ட் கிளாஸ் வாங்கினவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எம்லிட் முடித்தவங்க ஒருத்தர் இருக்காங்க, பிஹெச்டி படித்தவர் ஒருத்தர் இருக்காங்க. அப்போது பிஹெச்டி படித்தவர் இருக்கார், எம்லிட் படித்தவங்க இருக்காங்க, எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நினைக்கும் போது, பிஹெச்டி படித்தவரே இருக்காருங்கும்போது இந்த உத்தியோகம் நமக்கு கிடையாதுன்னு அறிவு சொல்லுது. அப்போது ஆனால் உணர்வு என்ன நினைக்குது, மாறாக இருக்குது, இது நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு தெம்பாக ஃபீல் பண்ணுது. ஆனால் அறிவு சொல்வது இது சாத்தியமே இல்லை. நிச்சயமாக ஒருத்தர் ஹையர் குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்க. அப்போ இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் பிஹெச்டி வாங்கினவரை தான் செலக்ட் பண்ணதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அறிவு என்ன சொல்லும், நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அப்பயே தோணுது, நானே அப்பயே சொன்னேன்ல, அறிவு ஆர்ந்த ஒரு முடிவு தான் ஜெயிச்சுதுன்னு சொல்லி நமக்கு தோணும். இருந்தாலும் உணர்வு அசையாமல் இது நமக்கும் கிடைக்குமோ அப்படின்னு ஒரு நப்பாசன்னு சொல்கிற மாதிரியான இதுலேயே இருக்கும்போது, ஆனால் அதை எப்படி சொல்ல முடியும், நீ எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ் தான், பிஹெச்டி படிக்கணும் தானே எடுப்பாங்கன்னு கேலி பண்ணுவாங்களேன்னு சொல்லி கூச்சமாக இருக்கும், சொல்ல முடியாது. அப்போ அந்த காலேஜோட கேட்டை கடக்கும்போது உணர்வு தெளிவாக என்ன சொல்லுது, பழைய நிலையே இருக்குது, நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டாங்கங்கும்போது அறிவு என்ன சொல்லும், இது என்னமோ மடத்தனமாக நம்பிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி அறிவு சொல்லும். வெளில வரும்போது அந்த கேட்டுக்கிட்ட போகும்போது தன்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்றத கேட்டு திரும்பினா ப்ரொஃபஸர் உங்களை கூப்பிட்றாங்கன்னு பியூன். அங்கே உள்ளே போனால் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஒருத்தர் தான் தேவை, பிஹெச்டி உள்ளவரை நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம் அவருக்கு. இருந்தாலும் நீங்கள் பதில் சொன்ன விதம் சிறப்பாக இருந்ததுனால உங்களுக்காக ஒரு புது வேக்கன்சியை க்ரியேட் பண்ணி உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ப்ரொஃபஸர் சொல்கிறத அறிவு நம்பாது. ஆனால் உணர்வு அந்த இடத்துல பளிச்சிடுச்சு. இதுதான் நம்பிக்கை அப்படிங்கிறதுங்கிறார். அப்போ அறிவுக்கு புலப்படாத ஒன்றை தெளிவாக இல்லைன்னு அறிவுக்கு புலப்படுறத ஆன்மீக ஞானம் புரிஞ்சுக்கிட்டு புத்தியின் வழியாக அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்புன்னு சொல்கிறத நம்பிக்கை, அந்த உணர்வை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்கிறதும் இதுதான்னு முடிக்கிறார். ஒரு முறை படித்தோன்னா புரியாது, இன்னொரு முறை நம்ம இதை திரும்பி கேட்டு பார்த்தோன்னா, அசைப்போட்டோன்னா இந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு புரியும். அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்புன்னு சொல்கிறது அன்னையுடைய சைத்திய கல்வியில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு.